Hi everyone, welcome to Right IAS Academy. நம்ம historical background of British rule in India classல முடிச்சாச்சு. ஒரு குயிக் ரிவிஷனா 1858ல இருந்து 1947 வரைக்கும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நோட் பண்ணிக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இது. ஒரு குயிக் ரிவிஷனா உங்களுக்கு இருக்கும். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். Okay. 1858, Government of India Act of 1858. After the revolt of 1857, சிப்பாய் மியூட்டிக்கு அப்புறம் வந்த ஆக்ட் இது. ஸோ இதுக்கப்புறம் கவுன்சில் ஆக்ட்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. இவ்வளோ ஒரு குயிக் ரிவிஷனால நான் முக்கியமான கீவேர்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். டக்குன்னு உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ரிவிஷன் பண்றதுக்கு. ரூல் இன் நேம் ஆஃப் குயின், குயினோட பேர்ல தான் வந்து அதிகாரங்கள்லாம் நடக்கும் நம்ம இந்தியாவில். பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி வந்து வரும். ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யாரா இருப்பாங்கன்னா லார்ட் கன்னிங், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. எண்ட் ஆஃப் டபுள் கவர்மெண்ட், அதாவது பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்களா 1883ல கொண்டு வந்த அந்த ஆக்டை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. 1783 பிட்ஸ் இந்தியா ஆக்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல கொண்டு வந்ததை இதுல அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க எப்படின்னா 1858 ஆக்ட்ல. இதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிரவுன் ரூல் இருந்தது. அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஓவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இம்ப்ரூவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் சைட் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. கவுன்சில் ஆஃப் அந்த வைஸ்ராய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கிறதுக்காக கவுன்சில் ஆஃப் இந்தியான்ற ஒரு 15 மெம்பர்ஸ் அட்வைஸ் பண்றதுக்காக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது போகலாம். ஓகே, இந்தியா கவுன்சில் ஆக்ட் ரிவால்ட்டுக்கு அப்புறம் 1858 ஆக்டுக்கு அப்புறம் போடுற ஆக்ட் வந்து கவுன்சில் ஆக்ட் வந்து 1861 ஆக்ட். ஸோ இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் வந்து நிறுவுறாங்க, பிரதிநிதித்துவம் வழங்கப்படுது. ஸோ இந்தியன் கோஆப்ரேஷன் வேணும். அப்புறம் பாலிசி ஆஃப் அசோசியேஷன் 1862லேருந்து 1909 வரைக்கும் இருக்கு. இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்டரியில் ஒரு இது இம்பார்ட்டன்டான ஆக்ட் இது. ஸோ ஏன்னா ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வைஸ்ராய் கூட மெம்பர்ஸ், நாமினேட்டட் மெம்பர்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க வைஸ்ராய்க்கு. மெம்பர்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் 3 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சர் தின்கர் ராவ் அப்படின்றத 3 பேர் இந்தியன்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அமைச்சிருப்பாங்க. எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால், நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ், பஞ்சாப், அந்த 3 இடத்துல இருக்கும். ஸோ வைஸ்ராயோட பவர் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ், ஆர்டர்ஸ் அதெல்லாம் மேக் பண்ணுவாங்க. போர்ட்டோஃபைலோ சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பை லார்ட் கன்னிங். ஸோ அண்ட் தென் சேஞ்ச் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுற இஷ்யூஸ் அதெல்லாம் அவரே வந்து எல்லாம் பொறுப்பு இருக்கனால, வைஸ்ராயே இருக்கனால, ஸோ அந்த அட்வைஸ்லாம் அவரே எடுக்கிறதுனால எந்த ஒரு கொலாபரேஷனும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சிஸ்டம் ரன் ஆகும். டீசென்ட்ரலைசேஷன் பவர்ஸ் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. சென்ட்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரீவியஸ் ஆக்டில். ஸோ டீசென்ட்ரலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சினா டீசென்ட்ரலைசேஷன் வந்திருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1773 அண்ட் 1833 ஆக்ட்ஸில் கொண்டு வந்து சென்ட்ரலைசேஷனை வந்து நான் சொன்ன மாதிரி டீசென்ட்ரலைசேஷன் பண்ணியிருக்காங்க. பிட்ஸ் இந்தியா ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்களே. ஸோ அண்ட் தென் ஆர்டினன்ஸ் பவர், வைஸ்ராய்ட் வந்து ஆர்டினன்ஸ் பவர் எமர்ஜென்சி டைம்ல கவுன்சில் கிட்ட வந்து பெர்மிஷன் இல்லாமல் அவரே வந்து சில விஷயங்கள்ல வந்து முடிவெடுக்கிற உரிமை வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா வைஸ்ராய்க்கு இருக்கும். சரிங்களா? அதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து அதில் பாருங்க. முக்கியமான பாயிண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன், டீசென்ட்ரலைசேஷன், போர்ட்டோஃபைலோ சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, எமர்ஜென்சி ஆர்டினன்ஸ் பவர் கொடுத்துருப்பாங்க வைஸ்ராய்க்கு, இந்தியன் பார்ட்டிசிபேஷன் 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நாமினேட் தான் பண்ணியிருப்பாங்க, நாட் அண்ட் எலெக்ஷன் இமெயில் தான் வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. இதில் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நான் மெம்பர்ஸ், அதாவது அரசாங்கத்தை தாண்டி கவர்மெண்ட் மெம்பர்ஸ் இல்லாமல் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து உள்ளே வந்திருப்பாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். ஸோ அஃபிஷியல் மெஜாரிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க இன் ஆல் கவுன்சில்ஸ். ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து உள்ளே வந்தாங்க. பட்ஜெட் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் மேட்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன். கொஸ்டின் கேட்கலான்னு உரிமை கொடுத்துருப்பாங்க, ஆனால் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாமினேஷன் ஆஃப் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை பண்ணுறாங்க. இதுதான் 1892 ஆக்டில்.
ரெக்கமெண்டேஷன் ஆஃப் வைஸ்ராய் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆல்ரெடி பார்த்தா 3 இந்தியன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எங்கன்னா ப்ராவின்ஷியல் கவுன்சில், பெங்கால், சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ட்ரேட் இன்ஸ்டிடியூஷன், அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் அங்க இருந்தெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸா வந்து கவுன்சில வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கே முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ரெப்ரஸன்டேஷன் நடக்கும். அண்ட் தென் லிமிடெட் ரோல் இன் கவர்னன்ஸ், இந்தியன்ஸ் ஆனால் லிமிடெட் ரோல் தான் பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்கலாம் ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன் வித்து பண்ணுவாங்க, பட்ஜெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரெப்ரஸன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் இது பார்த்தீங்கன்னா அடுத்தது மின்டோ மார்லிக்கு வந்து அது வழிவகுத்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909, மின்டோ மார்லி ஆக்ட்னு சொல்லுவாங்க, ஆல்ரெடி நமக்கு தெரியும், அவங்க பேர்லேயே வச்சுருக்காங்க. மின்டோ வந்து வைஸ்ராய், மார்லி வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருப்பாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்லேயும் அவரோட நேம்லையும் மின்டோன்ற வைஸ்ராயோட நேம்லையும் தான் இந்த ரிஃபார்ம் சீர்திருத்தங்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான இதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் கிளாஸ்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கவுன்சில், நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அது வந்து 16 மெம்பர்ஸ்லேருந்து 60 மெம்பர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து ப்ராவின்ஷியலுக்கும் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் ப்ராவின்ஸ்க்கும் சென்ட்ரலுக்கும் வித்தியாசமாக இருக்கும். ப்ராவின்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்காது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இன் கவுன்சில் நம்ம பார்த்துட்டோம். டீலிபரேட் ஃபங்க்ஷன்ஸ் என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அண்ட் தென் பட்ஜெட்ல வந்து ரெசல்யூஷன் கொண்டு வரலாம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மேட்டர்ஸ் டிஸ்கஸ், ப்ரீவியஸ் இருக்கிறது தான் திருப்பி அதே அதிகாரம் தொடர்ந்து வருது அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைம், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல ஒரு இந்தியன் மெம்பரை ஆட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸிகியூட்டிவ் வரைக்கும் பார்த்தது நம்ம லெஜிஸ்லேட்டிவ்ல பார்த்தோம், நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் வைஸ்ராய் கூட யார் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அவர்களை வந்து லா மெம்பர், அவரை வந்து எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அவர்தான் ஃபர்ஸ்ட் இந்தியன். இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அப்கமிங் எக்ஸாம்லயும் கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தாச்சு. கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் பாத்தீங்களா, இப்போ ரொம்ப சொன்ன பாத்தீங்களா, இதுல கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் செப்பரேட் எலக்ட்ரோட் ஃபார் முஸ்லீம் கேட்பாங்க, எனக்கு தனி செப்பரேட் எலக்ட்ரோட் வேணும், அண்ட் தென் எங்களுக்கு தனியா பார்ட்டிஷன் வேணும், எங்களுக்கு பாகிஸ்தான் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட்லாம் முஸ்லீம் லீக் கட்சி வந்து வைப்பாங்க. ஸோ அதனால செப்பரேட் எலக்ட்ரோரேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. யாருக்குன்னா முஸ்லீம் மெம்பர்ஸ்லாம், முஸ்லீம் ஓட்டர்ஸ்லாம் முஸ்லீம் மெம்பர்ஸ்க்கு போடலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கம்யூனலிசம் வந்துருச்சு. அதனால மின்டோ என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க, செப்பரேட் ரெப்ரஸன்டேஷன் யார் யாருன்னா பிரசிடென்சி கார்பரேஷன், யூனிவர்சிட்டி, ஜமீன்தார், சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அவங்களுக்குலாம் கொடுத்தாங்க. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் வந்து எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் டீலிபரேஷன் பவர்ஸ் கிடைக்கும், கொஸ்டின் கேட்கலாம் பட்ஜெட் அண்ட் பப்ளிக் மேட்டர்ஸ்ல. அண்ட் தென் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தனால லார்ட் மின்டோ வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ரெப்ரஸன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் அதை சொல்ல வராங்க. அண்ட் தென் கவர்மெண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆக்டுக்கு இது வந்து ஒரு ஃபவுண்டேஷனா இருந்ததுன்னு சொல்றாங்க. என்ன ஆக்ட் நெக்ஸ்ட் நான் கரெக்டாக சொல்லிட்டீங்க, 1909க்கு அப்புறம் 1919 ஆக்ட், மாண்டகோ செம்ஸ்போர்ட் ஆக்ட். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 சொல்லுவோம். அதே போல மின்டோ மார்லி பார்த்த மாதிரியே தான் செம்ஸ்போர்ட் வந்து வைஸ்ராய், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து எட்வின் மாண்டகோ. ஸோ அவங்க பேர்லயே வந்து அந்த ஆக்டும் வந்துருச்சு. ஸோ இதுல என்ன பார்த்தீங்கன்னா சேம் அதே டீலிவரேஷன் ரூல்ஸ் பார்த்துருப்போம். இந்த சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஷியல் லிஸ்ட் இருக்கும், அப்புறம் அத்தாரிட்டி இருக்கும், டைராக்கி இன் ப்ராவின்சஸ். இது புதுசா என்ன வந்ததுன்னா டைராக்கி, டபுள் ரூல். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நிறைய டபுள் ரூல் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங் ஹிஸ்டாரிக்கல் இந்தியா ஸ்டார்ட் பண்ணும்போது பிரிட்டிஷ் ரூல்ல ஃபர்ஸ்ட் வந்து ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த இரட்டையாட்சி முறை இருக்கு பாத்தீங்களா, திவானி ரைட்ஸ், நிசாமத் வரி வசூல் பண்ற உரிமையை வந்து ஒழுங்குமுறை சட்டம் 1773 நீக்குச்சு. அதுக்கப்புறம் பிட்ஸ் இந்தியா ஆக்ட வந்து பாத்தீங்கன்னா 1858 சட்டம் நீக்குச்சு. ஓகேங்களா. இப்போ 1919 போடுவாங்க அந்த ஆக்ட 1935 நீக்கிடும். ஸோ போட்டு தூக்குறாங்க ஆக்ட்ஸ்லாம். அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல நல்ல டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இது ரீகால்னால டக்குன்னு ரிவிஷன் பார்ப்போம். டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், ரிசர்வ் சப்ஜெக்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு சப்ஜெக்ட்ஸாக பிரிச்சு துறைகளை பிரித்து கொடுக்குறாங்க. டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் வந்து பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன், லோக்கல் செல்ஃப் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர்லாம் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட். ரிசர்வ்ல வந்து போலீஸ், ஜஸ்டிஸ்,
prisoners, land revenue, finance அதெல்லாம் வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம். ஸோ மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர், ரிசர்வ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் நாட் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேட்டர். ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டைராக்கி, அதாவது டபுள் ரூல் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ஆனால் அது வந்து அன்சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது லிமிடெட் ஃப்ரான்சிஸ் கொடுத்தாங்க. லிமிடெட் ஃப்ரான்சிஸ் இங்கே தான் வந்து ஓட் போடுற உரிமை வருது. முன்னாடிலாம் ப்ரீவியஸாக பார்த்ததெல்லாம் வந்து நாமினேஷன் ரெக்கமெண்டேஷன் மூலயமா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகிருப்பாங்க இந்தியன்ஸ். ஆனால் இங்கே வந்து லிமிடெட் ஃப்ரான்சிஸ் கொடுக்குறாங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த ஓட்டு உரிமை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறவங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க, அவங்களுக்குலாம் வந்து ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 1919 தான் ப்ரொவிஷன் வந்திருக்கு. பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்களா. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் அடித்தளமாக 1919 தான் அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் செட்டப் வந்துருக்கு. 1926 தான் அதை வந்து அமல்படுத்துவாங்க, செட்டப் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1919 வந்தாலும் 1921 தான் இந்த ஆக்ட் எனேபிள்ட் ஆயிருக்கும். பை கேமரலிசம், ஈரவை முறை பார்த்தோம். அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு 2 ஈரவை சட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் இன்னொரு பதவி வருது, ஹை கமிஷனர் ஃபார் இந்தியான்ற ஒரு பதவி வந்து ஆஃபீஸ் லண்டன்ல வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சம் ஃபங்க்ஷன் ஆஃப் செக்ரட்டரி ஸ்டேட்டை வந்து ஹை கமிஷனருக்கு வந்து மாத்திருப்பாங்க பொறுப்புகளை. ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்புறம் ப்ராவின்ஷனலுக்கு பட்ஜெட் வந்திருக்கும். மாகாணங்களுக்கு பட்ஜெட் எதுல வந்திருக்கோம்னா 1919 ஆக்ட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் வந்திருப்பாங்க. எப்போ வருவாங்க அப்படின்னா, சைமன் கமிஷன் வந்து 1927 வருவாங்க. முன்னாடி 2 இயர்ஸ் 1921 வரணும். ஆனா பிஃபோர் 2 இயர்ஸ் முன்னாடியே அவங்க வந்துருவாங்க. அந்த கமிஷன் வந்து இந்த போட்ட சட்டம் எல்லாம் கரெக்டா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்றதுக்காக சைமன் கமிஷன் வருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இப்போ ரீகால் பண்றேன் நான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன். 1927 1930 வரைக்கும் அந்த ஆக்ட் 1990 போட்ட ஆக்ட்லாம் வந்து கரெக்டா ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு யார் வந்து ஹெட்டா இருப்பாங்கன்னா சர் ஜான் சைமன். ஸோ அவரோட பேர்லயே வந்து சைமன் கமிஷன் ஆணையம் வந்து செயல்படும். சரிங்களா. 2 இயர்ஸ் முன்னாடியே வந்துருவாங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதோட பர்பஸ் வந்து என்ன கண்டிஷன் இந்தியாவில் கான்ஸ்டியூஷன்ல எப்படி வந்து இது ஒரு அடித்தளமா இருந்தது. கான்ஸ்டியூஷன்ல இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதனால நிறைய அந்த குரூப்ல சைமன் கமிஷன்ல ஒரு இந்தியர் கூட இருக்க மாட்டாங்க. நோ இந்தியன்ஸ், ஆல் பிரிட்டிஷர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால என்னன்னா இந்தியருக்கு அந்த பொலிட்டிக்கல் மெயினான பொலிட்டிக்கல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், முஸ்லீம் லீக் யாருக்குமே பிடிக்காது. சைமன் கமிஷன் பாய்காட் பண்ணிடுவாங்க. காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக்லாம் கட்சிகள்லாம் வேண்டாம், சைமன் கோ பேக். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான முழக்கமா பார்க்கப்பட்டது. ரொம்ப ஃபேமஸான கோட் இது, சைமன் கோ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காமிக்குதுன்னா பொலிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் என்ன நம்மளுக்கு காமிக்குதுன்னா ஒரு முக்கியத்துவம் இந்தியர்கள் வந்து தங்களுக்காக எங்களுக்கான இதுவா நாங்களே பார்த்துக்கிறோம், எங்களுக்கு என்ன தேவையோ அது எங்களுக்கான எங்க கையில கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுயாட்சி கேட்கிறாங்க இந்தியர்கள். இததான் இந்த ஆக்ட் வந்து இந்த கமிஷன் வந்து நம்மளுக்கு சொல்லுது. அடுத்தது பாத்தீங்கன்னா கம்யூனல் அவார்ட் பார்த்தோம் அண்ட் பூனா ஆக்ட். ஸோ கம்யூனல் அவார்டு என்ன பண்ணுவாங்கன்னா யாருன்னா ராம்சே மேக்டொனால்ட் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு 1932 செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் முஸ்லீம், சீக்ஸ், இந்தியன் கிறிஸ்டின். ஆல்ரெடி செப்பரேட் எலக்டோ முஸ்லீம்க்கு கொடுத்துருப்பாங்க மின்டோ மார்லிலேயே. அண்ட் தென் இதுல பாத்தீங்கன்னா சீக்ஸ், இந்தியன் கிறிஸ்டின்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்குலாம் செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்துருப்பாங்க ப்ரீவியஸ் ஆக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 1919. ஸோ காந்திஜியோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதை அப்போஸ் பண்ணுவார். செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் டிப்ரெஸ்டு கிளாஸ்க்கு கொடுக்கக்கூடாது, எஸ்சிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா இது இந்து யூனிட்டியை வந்து பிரிக்கிற விதமா இருக்கு அப்படின்றத காந்திஜி வந்து அப்போஸ் பண்ணிப்பார். அப்ப பாத்தீங்கன்னா அவரு பூனால இருக்க ஜெயில், பூனா சிட்டில இருக்க ஏர்வாடா ஜெயில வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. காந்திஜி அவர்கள் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக உண்ணாவிரதம் இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் போய் மீட் பண்ணி என்ன அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு காந்திஜி கிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ அதுதான் வந்து பூனா பேக்டா வரும். அப்போதான் பாலிசி, ரிசர்வேஷன் பாலிசி வரும் எஸ்சி/எஸ்டிக்கு. இப்போ வரைக்கும் கரண்ட் வரைக்குமே ரிசர்வேஷன் பாலிசி இந்த பூனா பேக்ட் மூலயமா வந்ததுன்னா இந்த ரிசர்வேஷன் பாலிசி அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். ஜாயிண்ட் எலக்டோரேட்டா மாத்திரம், செப்பரேட் எலக்டோரேட்ல இருந்து ஜாயிண்ட் எலக்டோரேட் வித் ரிசர்வ்டு சீட்ஸ். அதான் ரிசர்வேஷன் பாலிசிலாம் இப்போ இருக்கு பாத்தீங்களா. ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் டிப்ரெஸ்டு கிளாஸ். எந்த ரிசர்வ்டு சீட்ஸ்ல எந்த ஆக்ட் மூலயமா வந்துச்சு, பூனா பேக்ட் மூலயமா வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அக்ரிமெண்ட் யாருக்கு 2 பேர் நடுவில், காந்தி அண்ட் அம்பேத்கர் நடுவில். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ரோல் என்னவா இருந்ததுன்னா ஸோ இவங்களே பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே
பூனா பேக்டை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் மாடிஃபைட் கம்யூனல் அவார்டு கொண்டு வந்தாங்களா, அதை வந்து மாடிஃபை பண்ணிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் க்ளோஸ் ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கு நம்ம அகாடமியில. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. இதுல வந்து ஆல் இந்தியா ஃபெடரேஷன் கூட்டாட்சி முறை வந்துருச்சு, ஜாயிண்ட் எலக்டோரேட் வந்தனால. ஸோ ப்ராவின்ஷனல் பிளஸ் பிரின்சிபரி ஸ்டேட் பண்ணிட்டாங்க. சேர்த்துட்டு ஃபெடரல் லிஸ்டா 59 சப்ஜெக்ட், ஸோ ப்ராவின்ஷனல் லிஸ்டா 54 சப்ஜெக்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் 36 சப்ஜெக்ட் வந்து சேர்த்திருப்பாங்க. மீதி இருக்க எஞ்சிய அதிகாரங்கள்லாம் வைஸ்ராய் கிட்ட இருக்கும். ஓகேங்களா. ஆனால் ஃபெடரேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ப்ராவின்ஷனல் அட்டானமிக் டைராக்கின் ப்ராவின்சன்ஸ்ல வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்தலாம் ஆல்ரெடி, கொண்டு வருவாங்க அபாலிஷ் பண்ணிடுவாங்க டைராக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அபாலிஷ் பண்ணிடுவாங்க. 1990ல கொண்டு வந்திருப்பாங்கல்ல அந்த ஈரவை சட்டங்கள், அப்புறம் சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் ரிசர்வ் சப்ஜெக்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அட்டானமஸ் ப்ரொவிஷனல் சுயாட்சி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா 1937 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1939ல சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே தான் இதோ டைராக்கி அட் சென்டர்ல நாட் இம்ப்ளிமெண்டட். பை கேம்பலிசம் ப்ரொவிஷன் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட். பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், பீகார், அசாம், யுனைடெட் ப்ராவின்சஸ். ஸோ 2 ஹவுசஸ் என்னென்ன ஹவுசஸ்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அப்பர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து லோயர் ஹவுஸ். ஸோ ரிசர்வ்டு சீட்ஸ் ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் இந்த பேக்ட் மூலயமா ஒப்பந்தம் வந்துச்சு பார்த்தீங்களா. டிப்ரெஸ்டு கிளாஸ் எஸ்சிக்கு வந்து சீட் ரிசர்வேஷன் வந்திருக்கு, ரிசர்வ்டு சீட்ஸ் வந்திருக்கு. எஸ்பெஷலி ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் உமன் அண்ட் லேபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோட தொடர்ச்சி தான் இது, அதே தான் திருப்பி. ஆல் இந்தியா ஃபெடரேஷன் இருக்கு. அண்ட் தென் ரிசர்வ் பேங்க் ஆஃப் முக்கியமான சில விஷயங்களும் 1935 ஆக்ட்ல வந்திருக்கும். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆர்பிஐ வந்து எப்போ வந்ததுன்னா 1935ல மணி கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆர்பிஐ வந்தது. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபெடரல் அண்ட் ப்ராவின்ஷியல் பிஎஸ்சிஸ் வந்திருக்கு. ஃபெடரல் கோர்ட் டெல்லியில இருக்க கோர்ட். ஓகேங்களா. டெல்லியில 1937ல கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, ஃபெடரல் கோர்ட்டு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது ஆர்பிஐ இம்பார்ட்டன்ட், கோர்ட் ஃபெடரல் கோர்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறம் செப்பரேஷன் ஆஃப் பர்மா வந்து இந்தியாவிலேருந்து பர்மாவை வந்து இந்தியாவிலேருந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. நியூ ப்ராவின்சஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஒரிசா அண்ட் சிந்து திருச்சி. அண்ட் தென் மைனாரிட்டியை சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. ரயில்வே அத்தாரிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ரயில்வே பாடி டு மேனேஜ் ரயில்வேஸ். ஆடிட்டர் ஜெனரல் ஃபார் இந்தியா வந்து அந்த போஸ்டிங்கை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் ஆல்ரெடி பார்த்த மாதிரி எஸ்சி அண்ட் உமன் அண்ட் லேபருக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராவின்ஷனல் அட்டானமி சுயாட்சி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கான்ஸ்டியூஷன்லாம் இந்த ஆக்ட் ஒரு ரொம்ப முக்கியமான ஆக்ட். 1935 இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அம்பேத்கர். கான்ஸ்டியூஷன் கிளாஸ்ல அப்கமிங் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இதுவும் கான்ஸ்டியூஷன் கிளாஸ்ல மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கிளாஸ்ல இன்னும் இதை பத்தி விரிவாக பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 321 செக்ஷன்ஸும் 10 ஷெடியூல்ஸ் 10 ஷெடியூல்ஸ் நம்ம படிப்பாங்களே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆக்ட் மூலயமா தான் அதில் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் டைராக்கி அட் சென்டர் ரிசர்வ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் பவர் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. பைகேம்பலிசம் அண்ட் தென் 1958ல கொண்டு வந்தது அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த 15 மெம்பர்ஸ் வருவாங்க பார்த்தீங்களா. கவுன்சில் ஆஃப் இந்தியா வைஸ்ராய்க்கு சப்போர்ட்டா ஒரு 15 மெம்பர்ஸ் கவுன்சில வந்து கூட இருப்பாங்க, அவங்கள வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து காங்கிரஸ், ஏன்னா ஒரு இந்தியர் கூட இல்லைன்னும் போது என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் கட்சி அவங்க முஸ்லீம் லீக் கட்சிக்கெல்லாம் அது பாய்காட் பண்ணாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓட்டு உரிமை வந்து 14% ஆஃப் பாப்புலேஷன் கேன் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ஸ் கொடுத்தாங்க. ஃபுல்லாக எல்லாருக்கும் கொடுக்கல, ஸோ கொஞ்சம் பேருக்கு 14% ஆஃப் பாப்புலேஷனுக்கு கொடுத்தாங்க. ஸோ கடைசியாக வந்துட்டோம். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947 சுதந்திரம் கிடைச்சாச்சு. ஓகேவா. அதுக்கு ஃபவுண்டர் அட்லின்றவர் வந்து கிளிம்டன் அட்லி, அவங்க வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க. அவங்க வந்து ஜூன் 30, 1948ல எண்டில் வந்து உங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க 1947ல. சரிங்களா. முஸ்லீம் லீக் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க, பார்ட்டிஷன் வந்து வேணும் எங்களுக்கு. ஸோ அப்போ வந்து வைஸ்ராயா யார் இருப்பாங்கன்னா மவுண்ட் பேட்டன் கவர்னர் ஜெனரலாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஜூன் 3, 1947 மவுண்ட் பேட்டன் வந்து இது பண்ணுவாங்க, அவங்க ஒரு பிளான் பண்ணி ஓகே பார்ட்டிஷன் பிரிச்சு போட்டுருவாங்க. இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சு செப்பரேஷன் பண்ணி போயிடும். ஸோ காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீகோட அக்செப்ட் பண்ணிப்பாங்க ப்ரொபோசல்ல. இதோட டைம் லைன் பார்த்தீங்கன்னா ஜூலை 4, 1947ல பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க.
ஜூலை 18ல ராயல் அசன்ட் ராணி வந்து சைன் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 15 1947ல வந்து ஆக்ட் வந்து வந்ததுனால நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் அதான் ஆகஸ்ட் 15 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். இண்டிபெண்டன்ட் சாவர்ஜின் ஸ்டேட்டா இந்தியாவை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிடுச்சு. 2 டொமினியன் ஸ்டேட் கொடுத்தாச்சு. ஆஃபீஸ் வைஸ்ராய் வந்து அபாலிஷ் பண்ணிட்டு கவர்னர் ஜெனரல் அப்படின்ற ஒரு டொமைன், தனித்தனி டொமைனுக்கும் கவர்னர் ஜெனரல் தனியா வந்தாச்சு. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பவர்ஸ், ஃப்ரேம் கான்ஸ்டியூஷன், அடாப்ட் கான்ஸ்டியூஷன், ரிப்பிள் பிரிட்டிஷ் லாஸ். கான்ஸ்டியூஷன் இங்க இருந்தே அந்த குழு அமைச்சிருப்பாங்க. ஸோ மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல பார்க்கலாம். அண்ட் தென் பிரிட்டிஷ் கொண்டு வந்த அந்த சட்டத்தை வந்து இந்த சட்டத்தை முதல் கொண்டு அதாவது மாத்தலாம் அப்படின்ற உரிமை, ரத்து செய்யலான்ற உரிமையை இதுல கொண்டு வந்திருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் ஃபுல் பவரும் இந்தியாவுக்கு வந்துடும். ஃபுல் பவர் டு மேக் லாஸ். நோ பிரிட்டிஷ் லா ஆஃப்டர் ஆகஸ்ட் 15 அண்ட் 1947க்கு பிரிட்டிஷ் லா இல்லை அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடிஷ்னல் ப்ராவிசஸ் அதெல்லாம் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இந்த சுதந்திரம் கொண்டு வந்த அந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லரி ஸ்டேட்டுக்கும் ட்ரைபல் ஏரியாஸ் எல்லாருக்குமே வந்து அடங்கும். இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்து செயல்படும். பிரின்ஸ்லரி ஸ்டேட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு சாய்ஸ் கொடுக்கலாங்கன்னா, வேணா நீங்க இந்தியாவில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை பாகிஸ்தான்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு குறுநில இடத்துக்குலாம் கொடுக்குறாங்க. இடங்களுக்கெல்லாம் அந்த இண்டிபெண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? உங்க சாய்ஸ்ன்னு விட்டுட்டாங்க. எண்ட் ஆஃப் பாராமௌண்டசி. பிரிட்டிஷ் கண்ட்ரோல், அதாவது குட்டி குட்டி சின்ன சின்ன நாட்டுகள்லாம் பிடிச்சிருப்பாங்க. பிரின்சிலரி ஸ்டேட்ஸ், ட்ரைபல் ஏரியாஸ் எல்லாமே இப்போ இந்தியா கிட்ட வந்தாச்சு. எல்லாருமே விட்டுட்டு போயாச்சு. இப்போ லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு மட்டும் இருப்பாரு. சுதந்திர இந்தியாவுக்கு முன்னும் பின்னும் அவர் வந்து ஜெனரல் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா இருந்து முடிச்சு கொடுத்துட்டு அவரும் கிளம்பிடுவாரு அவங்க பிரிட்டிஷ்க்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் இங்க பாருங்க. மிட் நைட் 14 to 15 ஆகஸ்ட் நைட்ல தான் நம்மளுக்கு சுதந்திரம் டிக்ளேர் பண்றாங்க. லார்ட் மவுண்ட் பேட்டன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாஜி வருவாங்க. அடுத்த வர கிளாஸ்ல அதை பத்தி பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் பிரைம் மினிஸ்டரா ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஸோ எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு பிரிட்டிஷ் வச்சிருந்தது அபாலிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்ட்டிஷன் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாகிஸ்தான் இன்க்ளூட் பவுண்டரிஸ் வந்து மேக் பண்ணுவாங்க, பிரிச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா? ரஃபா நான் வரைகிறேன். பாகிஸ்தான் தனியா, இந்தியா தனியா வந்துருச்சா? ஸோ அது ரட்க்ளிஃப் ரட்க்ளிஃப்ன்றவர் தான் வந்து அதுக்கு வந்து வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கு வந்து அவர் பேரே வச்சிருக்காங்க, ரட்க்ளிஃப் கமிஷன் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா தனியாவும் பாகிஸ்தான் தனியாவும் பிரிச்சிருக்காங்க. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் பஞ்சாப், சிந்து, பலுகிஸ்தான், ஈஸ்ட் பெங்கால், NWFP, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் பிளேசஸ்லாம் பிரிச்சிருப்பாங்க. செட்டிலர்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, 1947 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவதுன்னா ரீகால் பண்ணுங்க, ரிவிஷன் பாருங்க. ஏன்னா இது கொஞ்சம் வேகா தான் இருக்கும். ஏன்னா ஆக்ட் எல்லாம் நிறைய கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிவிஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் முன்னாடி கண்டிப்பா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. வரப்போற கிளாஸ் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் பவர்ஸ், டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அதெல்லாம் கான்செப்ட் ஈஸியா இருக்கும். ஆனா இந்த ஆக்ட், கவுன்சில், பட்டய சட்டங்கள்லாம் பார்த்தோம், சார்ட்டர்ட் ஆக்ட், அதெல்லாம் கண்டிப்பா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க எக்ஸாமுக்கு. ஸோ அப்பதான் உங்களுக்கு ரீகால் பண்ணி எழுத முடியும். ஓகேங்களா? இன்னும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும், எனக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு நம்ம அகாடமி, ரைட் ஐஏஎஸ் அகாடமி. அண்ட் தென் யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 100 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.